அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் ஜி செங்குட்டூர் அவர்கள் சேரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.0. இது இயற்கையில் வாழ்வியல் முறை. உன்னுடல் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 20 உதவி ஆளுநர் ரோட்டேரியன் கே சுரேஷ் பாபு அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரோட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயார் அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து திருத்திரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் மிட்டோன் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ஏ ஆசை தம்பி அலைஸ் ராஜு அவர்களையும், செயலாளர் ரோட்டேரியன் பி சுரேஷ் குமார் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை எளிமையாகவும் சிறப்பாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், பாரதி தேவி அம்மா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற இறை மார்க்கத்தில் இறைமதன் ஐயா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் மனநல நல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர். அனைவருக்கும் வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி இயக்க நிறுவனரை அகத்துணர் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாடுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புணர்வுடன் தாய்மையுடன் வாழ்ந்திட புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீரான படைப்பாளி நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டர்களை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உள்ள இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவென்று நடிக்க ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறி கடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ விண்ணும் நீ மறை கடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயில் எழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறிவி வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள். சூரிய வணக்கம் 12 நிலைகள். 1 2 3 4. இடது கால எடுத்து முன்னாடி வச்சுக்கணும், வலது கால பின்னாடி நீட்டி வச்சிடணும். தலை நல்லா நடந்துக்கும். 5 6 7 8 9. வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கணும், இடது கால் நல்லா நீட்டி வச்சுக்கணும். 10 11 12. ஒரு ஆழமான மூச்சு எடுத்துக்கணும். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். அப்படி நம்ம அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது திருமூலரின் பிராணாயாம பயிற்சி. இன்று நாம 1:1:2 என்ற விகிதத்துல நம்ம மூச்சை இழுத்து விடுறோம். அதாவது இடது நாசி வழியாகவே மூச்சு இழுக்கணும். ஆரம்பத்துல இடது நாசி வழியாக மட்டுமே மூச்சு இழுக்கணும். அது 5 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்து வலது நாசி மூடி 5 வினாடிகள் இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுத்து 5 வினாடிகள் மூச்சை உள்ளே கும்பகம் பிடிச்சு வச்சுட்டு 2 நாசி மூடி கும்பகம் 5 வினாடிகள் பிடிச்சு வச்சுட்டு அடுத்து இடது நாசி மூடி வலது நாசி வழியாக 10 வினாடிகள் மெதுவாக மூச்சை வெளியே விடணும். இப்ப நம்ம எல்லாருமே இதை செய்ய போறோம். வலது நாசி அடிச்சுக்கோங்க, இடது நாசி வழியாக 5 வினாடிகள் மூச்சு உள்ளே இழுங்க. 1 2 3 4 5. இடது நாசியை மூடிக்கிறோம், வலது நாசியை மூடிட்டு 5 வினாடிகள் மூச்சு உள்ள பிடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5. இப்போ வலது நாசி மட்டும் ஓபன் பண்ணி 10 வினாடிகள் மெதுவாக மூச்சை வெளியே விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் வலது நாசியை மூடி இடது நாசி வழியாக 5 வினாடிகள் மூச்சை உள்ள இழுக்கிறோம். 1 2 3 4 5. இடது நாசி மூடி 5 வினாடிகள் மூச்சை உள்ள பிடிச்சு வச்சுக்கிறோம். 2 நாசி மூடி இருக்கணும். 1 2 3 4 5.
இப்போ வலது நாசி ஓபன் பண்ணி 10 வினாடிகள் மெதுவாக மூச்சு வெளியே விடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்படியே தொடர்ந்து நாம பண்ண போறோம். ஒரு 5 நிமிடங்கள் இந்த பயிற்சி நம்ம செய்யலாம். வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசி வழியாக 5 வினாடிகள் மூச்சு உள்ள இருக்கிறோம். எல்லாரும் மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓய்வு
உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி இந்த பயிற்சி செஞ்சதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு உணர்வுபூர்வமா நம்ம உணரணும். கண்களை மூடிப்பீங்க. நாம் இடது நாசி வழியாக மட்டுமே மூச்சை இழுத்து இந்த பயிற்சி செய்யறதுனால உடம்பும் மனமும் நல்ல ஒரு குளுமைத்தன்மையை அடையும். மனம் அமைதி அடையும். செல்களுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். உடம்பில் உள்ள வாத பித்த கபம் இது மூன்றுமே சமன் செய்யப்படும். பஞ்ச பகுதிகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த திருமுறை பிராணாயாம பயிற்சி சமன் செய்யும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆணை முத்திரை. ஆணை முத்திரை வந்து உங்களுடைய பெருவிரல் முனையோடு ஆள்காட்டி விரல் முனையையும் நடுவிரல் முனையையும் இணைச்சுக்கணும். பெருவிரல் முனையோடு ஆள்காட்டி விரல் முனையையும் நடுவிரல் முனையையும் இணைச்சிட்டு அந்த முனை மட்டும் இணையிற மாதிரி பிடிச்சுக்கோங்க. வச்சுட்டு சுண்டு விரலையும் மோதிர விரலையும் நீட்டி வச்சுக்கணும். நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. அமைதியாகவும் மூச்சு கதையை கவனிங்க. ஓய்வு. இந்த ஆணை முத்திரை வந்து நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமது நுரையீரல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி பண்ணிடும். சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம், தொண்டை ப்ராப்ளம், அங்கே இருக்கக்கூடிய சளி கட்டிட்டு தொண்டை வலி, இந்த மாதிரி நுரையீரல் தொடர்பான எல்லா பகுதியிலையும் அங்கு தேங்கக்கூடிய சளி எல்லாம் இருந்ததுனாலும் எல்லாத்தையுமே சளியெல்லாம் கரைச்சு தொண்டை பகுதியில் கொண்டு வந்து காரி உள்ளிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணிடும். அதே போல குரட்டை சத்தம் பாத்தீங்கன்னா குரட்டைனால நிறைய விவாகரத்தெல்லாம் ஆயிடுச்சு. இதுக்குன்னே பாத்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றம் தனியாவே வச்சிருக்காங்க. இப்போ குரட்டை சத்தத்தை
புரட்டி வந்து ஏற்படாம தடுக்கும். இந்த ஆணி முத்திரை வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா. அதே போல அதிக வியர்வை, அதிக தாகம். சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதிக ஸ்வெட்டிங் ஆகுறது, அதிக தாகம், இதையெல்லாம் கூட கட்டுப்படுத்தும். முயற்சியின்மையை வந்து சரி பண்ணும். எந்த வேலையை எடுத்தாலும் ஒரு முயற்சி இல்லாம இருக்கிறது, ஒரு சலிப்பு, அலுப்பு, இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள், காற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள்னா வாத பித்த கபம், இதில் இருக்கக்கூடிய சமநிலை இல்லாமல் இருக்கும். வாத பித்த கபம் வந்து ஏன் சமநிலை இல்லாம இருக்குது அப்படின்னா அதனுடைய கழிவுகள், வாத பித்த கப பொருளோட கழிவுகள் வந்து சுவாசம் மூலமா வெளியேறணும். அப்ப அந்த எது ஒண்ணுக்கும் வந்து மூச்சுதான் அடிப்படை. இப்போ வந்து அதுல வந்து கழிவுகள் இருக்கு அப்படின்னா சுவாசத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து காற்றில் இருக்கக்கூடிய சுவாசத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து மூச்சு மூலமா சரியா வெளியேறல அப்படிங்கும் போது அந்த அந்த சுவாச கழிவுகளை எல்லாம் ஃபுல்லா வெளியேற்றிடும். திடக்கழிவுகள் இருக்கு, திரவ கழிவுகள் இருக்கு, காற்று கழிவுகள் இருக்கு. இப்போ காற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து, அதாவது சுவாசத்தின் மூலமா வெளியேறக்கூடிய கழிவு, என்னென்ன கழிவுகள் வெளியேறணுமோ அதை வந்து சரியா பண்ணும். இந்த யானை முத்திரை வந்து தொடர்ந்து பண்ணணும்னா சரியா பண்ணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ எண்ணிய வழி முதலான 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிகினும் குறையினும்னா என்ன? ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் வந்து உடம்புல வந்து நடக்கணும், மனுஷனுக்கு வந்து நடக்கணும். அது வந்து குறைஞ்சாலோ இருந்தாலோ வந்து நோய் வரும். நோய் எப்படி வரும்? தோஷங்கள் 3 என்ன சொல்லியிருக்காங்க? வாத பித்த கபம், இந்த 3 தான் தோஷம். அது சுவைகள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு, தோஷங்கள் 3னா வாத பித்த கபம். இதனால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து சுவாசத்தின் மூலமா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிடணும். அப்ப சுவாசம் வந்து தடைப்படுது அப்படின்னா அங்க வந்து மனுஷனுக்கு வந்து நோய் வரும். அதை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த யானை முத்திரை. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தியான பயிற்சி. ஹோ போனோ போனோ மெடிடேஷன். ஹோ என்றால் உருவாக்குதல், டு மேக், டு மேக், உருவாக்குதல் என்ற அர்த்தம். போனோ போனோ என்றால் நம்மையும் குணப்படுத்திட்டு மற்றவங்களையும் குணமடைய செய்கிறது என்ற அர்த்தம். போனோ மெடிடேஷன் நம்ம வந்து பண்ணிடலாம். உங்களுடைய இடது கையில சின்முத்திரை வச்சுக்கோங்க, நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களுடைய வலது கையை வந்து நெஞ்சு பகுதியில வச்சுக்கோங்க, இதயம் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மந்திரங்களை வந்து நம்ம சொல்ல போறோம். எனக்கு உயிராற்றலை வழங்கக்கூடிய எனது பிரபஞ்ச சக்தியே, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியுங்கள். எனக்கு உயிராற்றலை வழங்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியே, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியுங்கள். உங்களுக்கு எனது மனதார நன்றி. என்னை மனிதனாக படைத்ததற்கும் இங்கு நான் நல்ல அற்புதமான விஷயங்களை, இந்த இயற்கையையும் அனுபவித்து வாழ்வதற்கும் உங்களுக்கு நான் மனதார நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு நன்றி. நான் உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துகிறேன். நான் உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துகிறேன். எனக்கு உயிராற்றலை வழங்கக்கூடிய இறையாகிய பிரபஞ்ச சக்தியே, என்னை மன்னியுங்கள். நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். நான் என்னை படைத்ததற்கும் என்னை ஒரு மனிதனாக, முழுமையான மனிதனாக படைத்ததற்கும், நான் இயற்கையில் உள்ள அனைத்து
செல்வங்களையும் அனுபவிப்பதற்கும் நான் உங்களிடம் நன்றி கூறுகிறேன். நான் உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துகிறேன். எனக்கு வீராற்றலை வழங்குகின்ற இறையாகிய பிரபஞ்ச சக்தியே, நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். என்னை மன்னியுங்கள். நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை மனிதனாக படைத்ததற்கு உள்ள இயற்கை பலங்களையும் செல்வங்களையும் நான் முழுமையாக அனுபவிப்பதற்கும் உங்களிடம் நான் நன்றி கூறுகிறேன். நான் உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துகிறேன். இந்த வாக்கியங்களை நீங்க தொடர்ந்து சொல்லிக்குவாங்க. அதே போல இந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம காலையில சொல்றோம். அம்மா அப்பாவை நினைக்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம், வைகரை துயிலேழு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வைகரை பொழுதுல நம்ம எந்திரிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் அதை கொடுப்போம். அதே மாதிரி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தந்தி பேப்பர்ல படிச்சேன். ஒரு பையன் பாட்டிமா செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்து ரோஜா செடி உள்ள குத்திட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் இல்ல நான் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் நான் ரோஜா செடியே நீ முள்ளு இல்லாம பூ பூக்கணும்னு சொல்லி அந்த பையன் தண்ணி ஊற்றும் போது அந்த செடியும் முள்ளு இல்லாம பூ பூத்துச்சு. அதே போல இன்னொரு செய்தி நான் படிச்சேன். குழந்தைகளை ஊக்குவிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ஊக்குவிக்கணும், பாராட்டுறோமோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா வருவாங்க. ஏற்று சுரக்காய் வாழ்க்கைக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி வெறும் படிப்புல மட்டும் மார்க் வாங்கினா பத்தாது. நமக்கு நல்ல ஊக்குவிப்பும் பாராட்டி கொடுத்து அவங்கள வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு குழந்தையும் நம்ம மட்டம் தட்டியே ஒரு குறைய மட்டும் பேசாம அவங்களுக்கு கூடிய நிறைகளை பேசி அவங்கள வளர்க்கணும். நமக்கு நீ நல்லா வருவடா, குழந்தைங்க ஏதாவது சொல் பேச்சு கேட்காம இருந்தா கூட இரவு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க தலையை வருடி கொடுத்து நீ நல்ல அறிவாளி, நீ நல்ல திறமைசாலி, நீ நல்லா வருவ, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நீ வாழ்க்கையில் அடைவ, உன்னுடைய திறமையை நல்லா வளர்த்துக்கணும், அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது ஒரு ஆய்வுல அதை சொல்லியிருக்காங்க. குழந்தை அந்த சொல் பேச்சு கேட்காம பிடிவாதமா இருக்கிற குழந்தைங்க கூட அவங்களுடைய குணாதிசயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தா நடிகர் ரஜினிகாந்த் கூட இந்த நுரையீரல் தொற்றுனால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது அவர் அந்த நோயிலிருந்து மீண்டு மருத்துவமும் எடுத்து வந்தார். இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம். இங்கேயோ இருக்கிற ஒரு நாடு விட்டு நாடு தாண்டி கடல் தாண்டி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி அவங்களுடைய பலவீனமா இருந்தாலும் சரி, குணாதிசயங்களாலும் சரி, கெட்ட குணங்களா இருந்தாலும் சரி, நம்மையும் ஃபீல் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். எண்ணங்கள் அதனால நல்ல எண்ணங்களோடு நம்ம எதை செஞ்சாலும் அதுல நம்ம வெற்றி காண்பது உறுதி. அனைவரும் இந்த பயிற்சி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்றைய வேளையில் மிக அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசனம், மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி, தியான பயிற்சி அளித்து சிறப்பித்த பாரதி தேவி நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயம் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சிறுவணக்கம் பெருமாள் சங்கத்தினர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 6வது பாகம். குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நமக்கு சில ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்.
அதெல்லாம் பார்க்கலாம். அந்த காலத்துல குழந்தைகளுடைய இந்த துணி இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் புகை போட்டாங்க. இப்பதான் அயன் போடுறாங்க. அந்த காலத்துல அயன் பாக்ஸ் எல்லாம் இல்லாத காலத்துல குழந்தையோட துணிகளுக்கு படுக்கைகளுக்கு புகை போடுவாங்க. இந்த புகை எப்படி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல அடுப்பு இருக்கும், விறகு அடுப்பு இருக்கும், அதுல தீ கங்கு இருக்கும். அந்த கங்கு எடுத்துட்டு வந்து அதுல சில பொருள்களை போட்டு அந்த புகை உண்டாக்கி அந்த துணியை படுக்கைய குழந்தைகளுடைய துணியெல்லாம் துவைச்ச துணி இருக்கு இல்லைங்களா, அந்த புகையில காட்டிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துவாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, அந்த தீ கங்குல நெய் ஊத்தலாம், நெய் ஊத்தி புகையை உண்டு பண்ணலாம், கடுகு போடலாம், ஆலிவ் விதை போடலாம், வசம்பு போடலாம், பெருங்காயம், கஸ்தூரி மஞ்சள், பிரம்மி, அரக்கு, பாம்பு சட்டை, இதில் நாட்டு மருந்து கடையில காட்டினா தருவாங்க. இப்ப நான் சொன்ன பொருள் எல்லாம் எல்லாமே போடலாம், இல்ல எது இருக்கோ 1 2 3 எது கிடைக்குதோ அதை போட்டு அதன் மூலியமா ஒரு புகையை உண்டு பண்ணி அந்த புகையில குழந்தையோட துணி எல்லாம் படுக்கையெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு பயன்படுத்தினோம்னா குழந்தை யூரின் போயிட்டே இருக்கும், மலம் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, கிருமிகள். அதுக்காக அந்த இதை பயன்படுத்திட்டோம்னா அந்த துணியும் அந்த படுக்கையும் சேஃபா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அதற்கான இந்த முறையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, குழந்தைகளுக்கே புகை போடுவாங்க. குழந்தை குளிச்சுட்டு வந்தோடனே அதுக்கு ஒரு புகை போடுவாங்க. அது நம்ம சாம்பிராணி போடுறோம் இல்லையா. ஆனா என்னன்னா, இப்ப கடையில் வைக்கிற சாம்பிராணி எல்லாம் சாம்பிராணியே இல்லைங்க, அதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாம், அதுல வர வாசத்துக்கு இது நோய் வந்துருவாங்க. அதனால சாம்பிராணி வாங்கும்போது பார்த்து நல்ல சாம்பிராணியா வாங்குங்க. நல்ல சாம்பிராணியை போட்டு குழந்தைக்கு புகை கொடுங்க. இல்லையா வசம்புங்க, வசம்பெல்லாம் இப்ப நல்ல வசம்பெல்லாம் கிடைக்கும். வசம்பு போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு அந்த தீக்கங்கள்ல வசம்பு, கடுகு, சாம்பிராணி இந்த 3ல ஏதோ 1 2 3 போட்டு அது மூலியமா புகை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு அதை காட்டுங்க. குழந்தை ஆரோக்கியமாக வளரும். அடுத்தது, குழந்தைக்கு எப்போ பேர் வைக்கலாம்? பேர் வைக்கிறதுக்கு நிறைய நாட்கள் சிறப்பான நாள்னு சொல்றாங்க. உங்களுக்கு எது வசதியா இருக்கோ நீங்க வச்சுக்கோங்க. இருந்தாலும் 11வது நாள், 100வது நாள், முதல் வருடம், இந்த 3 நாளும் சிறப்பான நாட்கள். இதுல நம்ம பேர் வைக்கலாம். 11வது நாள், 100வது நாள், முதல் வருடம். அந்த 1 வயசு முடிச்ச உடனே அந்த நாள், பிறந்த நாள் பேர் வைக்கிறது சிறப்பு. அடுத்தது, இந்த அரைஞான் கயிறுன்னு கட்டுறாங்க இல்லைங்களா இடுப்புல, அது ஏன் கட்டுறாங்க, அது எது கட்டுறாங்க, அதுல என்ன லாபம், அதை எப்படி கட்டணும்னு பாக்கலாங்க. அரைஞான் எது கட்டுறாங்கன்னா, நீங்க இந்த அரைஞான் கயிறு கட்டினீங்கன்னா குடல் இறக்கம் வரவே வராதுங்க, நல்லா ஜீரணமாகுங்க. இப்பெல்லாம் யாருமே அரைஞான் கயிறு கட்டுறதே இல்லை, அதான் எல்லாத்துக்கும் ஹெரணியா அப்படிங்கிற குடல் இறக்கம் வருது. இவருக்கு அரைஞான் கயிறுனா அதுல ஃபார்மாலிட்டி இருக்கு, சும்மா எல்லாம் கட்டக்கூடாது. அந்த கயிறை இடுப்புல கட்டுறோம் இல்லைங்களா, கரெக்டா கட்டணும். ரொம்ப இறுக்கி கட்டி அச்சு விழக்கூடாது, அதுக்கு நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அது கட்டாயமே இருக்கலாம், ரொம்ப இறுக்கிட்டு இருந்தா கட்டாம இருக்கலாம். அதாவது இடுப்புல கரெக்டா அது இடுப்பை புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கட்டிக்கணும். ஒருவேளை 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த அரைஞான் கயிறு என்ன ஆகும், தண்ணி எல்லாம் பட்டு என்ன ஆகும், கொஞ்சம் விரிஞ்சிடும். மறுபடியும் கழட்டிட்டு லேசா இருக்கு, அதாவது அது உடம்ப அப்படியே புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கட்டணும் லைட்டா. இப்படி கட்டிட்டீங்கன்னா இந்த பக்கெட்டை வேகமா தூக்கும் பொழுது, இந்த ஸ்கூட்டர் உதைக்கும் பொழுது, நம்ம ஒரு வலுவான பொருளை தூக்கும் பொழுது இந்த ஹிரண்யா அப்படிங்கிற குடல் இறக்கம் வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வராது. ஏன்னா குழந்தைய நம்ம தூக்குறோம், அது அப்படியே உருடுது பெறலுது, அது தெரியாது, குழந்தை தானே. அப்போ அதுக்கு அந்த குடல் திரும்பறதுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அரைஞான் கயிறு கட்டிட்டா குழந்தைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த சிக்கலும் வராது, நல்லா ஜீரணமாகும், அழகா ஆரோக்கியமா வளருங்க. அரைஞான் கயிறு என்பது ஒரு வைத்தியம், குழந்தைக்கு பாதுகாப்பு. அடுத்தது, அந்த அரைஞான் கயிறுல ஒரு தாய்த்து கட்டியிருப்பாங்க. அந்த தாய்த்து வெள்ளியிலையோ இல்ல தங்கத்திலேயோ செய்யணும். இது ரெண்டுக்கும் வசதி இல்லைன்னா செம்புல செஞ்சுக்கலாம். தங்கம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் செம்பு. ஒரு தாய்த்து செய்யணும். எதுக்கு தாய்த்து? அந்த தாய்த்துக்குள்ள வசம்பு இருக்கு இல்லைங்களா, வசம்பு கட்டைய போட்டு வைக்கலாம், இல்லைன்னா வசம்பு பொடி பண்ணி போட்டு வைக்கலாம். 3வது,
தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, தொப்புள் கொடியை கட் பண்ணி போட்டு வைக்கலாம், தொப்புள் கொடியை பொடி பண்ணி போட்டு வைக்கலாம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, குழந்தையோட தொப்புள் கொடியை வெயில்ல காய வச்சு அதை நாளா நறுக்கி அதை ஒண்ணு எடுத்து பவுடர் பண்ணி அதை தாயத்துக்குள்ள போட்டு கட்டி விட்டுருவாங்க. ஏன்னு தெரியுமா, அந்த குழந்தைக்கு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, உசுரே போற மாதிரி இருக்கு, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்னா இவருங்க தொப்புள் கொடியோட நம்ம பவுடர் இருக்கு இல்லையா, அது உலகமாக மருந்து. அந்த தொப்புள் கொடியெல்லாம் யார்ட்டையும் கொடுக்காதீங்க. இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அதை கொடுங்கங்கிறாங்க, சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க. கொடுக்காதீங்க, அது உங்க சொத்து. ₹100 கொடுத்தாலும் கிடைக்காது. பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சு பவுடர் பண்ணி தாயத்து மாதிரி கட்டி விட்டுருங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பேராபத்து என்னைக்காவது ஒரு வேளை வந்துச்சுன்னா நல்லா இருக்கணும். ஒருவேளை வரும்பொழுது அந்த பவுடரை வாயில போட்டு பால் குடிக்கணும், இல்லையா பால்ல போட்டு கலந்து இல்ல லேசா சுடுதண்ண கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டா ஸ்டெம் செல்ஸ் உடம்புல எல்லா செல்லும் புதுசா பாருங்க. ஏங்க நாம சொன்னோம்னா நம்மள முட்டா பையங்கிறாங்க, ஆனா இதைத்தான் சயின்டிஸ்ட் சொன்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. தொப்புள் கொடியின் பவுடரே உடம்பில் ஸ்டெம் செல்ஸை உருவாக்கும். இது அறிவியல். எனவே எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம இனிமேல் பாருங்க, இப்பெல்லாம் பெரியவங்களுக்கே தாயத்து இல்லைங்க, நம்ம இனிமேல் எல்லா குழந்தைகளுக்கும் தாயத்து கட்டுற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. தங்கத்துல, வெள்ளியில, செம்புல கட்டலாம். வசம்பு பொடி பண்ணி வசம்பு கட்டை, தொப்புள் கொடி பொடி பண்ணி தொப்புள் கொடி, இந்த 4 விஷயத்த உள்ள வச்சு 4 ஏதோ ஒண்ணு உள்ள வச்சு தொப்புள் கொடி அந்த சுத்தி இந்த இடுப்பு சுத்தி கட்டி விட்டுருங்க. அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். எமர்ஜென்சிக்கு உடம்புலயே மருந்து இருக்கு. இது ஒரு அருமையான பழக்கம். இதை நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நாம பழகணும். அடுத்தது டாலர். குழந்தைகளுக்கு டாலர்லாம் போடுறாங்க, டாலர்ல தங்கத்துல வெளியில போடுறாங்க. அந்த காலத்துல காண்டாமிருகம், கருப்பு கோடு உள்ள மான், காளை, இந்த 3ஓட நுனிக்கொம்ப சீவி அதை டாலரா போடுவாங்களாமா. இது குழந்தைக்கு மிகவும் பாதுகாப்பு, அது ஆரோக்கியங்க. காண்டாமிருகம், கருப்பு கோடு இருக்கிற மான், காளை, இது 3உடைய நுனிக்கொம்ப அறுத்து அதுல டாலர் போடுறது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க தேடிட்டு இருக்காதீங்க, சும்மா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு சொல்றேன். இப்ப காண்டாமிருகமோ நீங்க மானம் தேட முடியாது, கிடைச்சதுன்னா நல்லது, இல்லாட்டி பரவாயில்ல. எனவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொண்டு நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் வாழ வேண்டும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு தொடர்ந்து குழந்தைகள் வளர்ப்பு பற்றி அற்புதமாக சிறப்பாக விளக்கம் அளித்து ஒவ்வொரு நாளும் நல்ல சிந்தனைகளை அளித்து வரும் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் பிரபஞ்சத்தின் மகா ரகசியம் பற்றி, அதாவது அகத்தாய்வு முறைகளின் தொடக்க நிலைகளை நமக்கு சிறப்பாக விளக்கமளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் குரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். அன்பர்களே, ஐயா அவர்கள் சொன்னது போல அகத்தாய்வு பயிற்சி
இந்த அகத்தாய்வு பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை நாம் சென்ற வகுப்பிலே சிந்தித்திருந்தோம். அதாவது ஒரு மனிதன் இறை உணர்வை பெறுவதற்கு தேவையான தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, நற்குணங்களிலே அவர்கள் உயர்ந்திருப்பதுதான் அதற்கான தகுதி. ஏன்னா இறைத்தன்மை என்பது அன்பும் கருணையுமானது. அப்ப அன்பும் கருணை என்பது குணங்களிலே உச்சகட்டமான நற்குணம். அதற்கு மேல நற்குணம் கிடையாது. இப்போ குணத்திலே உச்சகட்டமான குணத்தை உடையது இறைத்தன்மை அப்படியாக இருக்கிறதுனால, நாம எந்த அளவுக்கு நற்குணத்துல உயர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைத்தன்மையோட இணைந்திருக்க முடியும். சரி, அப்படி நம்மகிட்ட நற்குணங்கள் முழுமையா இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா, நற்குணங்கள் இருக்குது. ஆனா அதற்கூட தீய குணங்களும் நம்ம கிட்ட இருக்குது. பேராசை, கோபம், பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், கவலை, வெறுப்பு, இப்படி பல்வேறு விதமான தீய குணங்களை நாம பெற்றிருக்கிறோம். இந்த குணம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு சிந்தித்தோம்னா, நாம இந்த மனித உருவ எடுக்கிறதுக்கு முன்னாடி விலங்கினங்களாக இருந்தோம். 6 அறிவு மனிதன் 5 அறிவு குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றோம். அப்ப என்னுடைய பெற்றோருடைய குணம் எப்படி என்கிட்ட இருக்குமோ, அதே போல என்னுடைய முற்பிறவையான அந்த விலங்குகளுடைய குணமும் என்னிடம் இருக்கும். இது இயற்கையினுடைய நியதி. அப்ப 5 அறிவு விலங்குகள் மட்டும்தான் இருக்குமா? இல்ல. 4 அறிவு ஊர்வன, 3 அறிவு பூச்சிகள், 2 அறிவு புழு, 1 அறிவு தாவரம் என்று நமக்குள்ளாக எல்லா விலங்கினுடைய எல்லா உயிர்களுடைய குணமும் இருக்கும். இதைத்தான் சிவபுராணத்துல புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பேயாய், கணங்களாய், பல்விருகமாகி, அசுரராய், தேவராய், முனிவராய், செல்லா இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அப்போ நம்மளோட வரலாறு நமக்கு சரியா தெரிஞ்சதுன்னா இந்த புரிதல் சரியா இருக்கும். இப்போ நம்முடைய குழந்தைகள் ஆலமரத்து பக்கத்தால விட்டா தொத்திட்டு இருப்பாங்க, கவனிச்சிருக்கலாம். நமக்கே ஆலமரத்து பக்கத்தால போனா தொங்கலான்னு தோணும் இல்லையா? இது மனிதனுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமே இல்லை. ஆனா நம்ம குரங்குகளாக இருந்த போது அப்படி தாவி தாவி பழக்கம். அதை பார்த்தா அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு ஜாலி. அதே போல இந்த குழந்தைகள் சண்டை போடுறப்ப கவனிச்சீங்கன்னா தெரியும். நகத்துல வச்சு புரண்டி வச்சிருவாங்க, கிள்ளி வச்சிருவாங்க, இல்ல சில பேர் கடிச்சு வச்சிருவாங்க. சரிங்களா? இதையெல்லாம் நம்ம யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை அந்த குழந்தைக்கு. அப்ப எங்கிருந்து இந்த புத்தி வந்தது அவங்களுக்கு அப்படின்னா, இந்த விலங்கினத்தினுடைய தன்மை நம்மகிட்ட இருக்கு. அது வெளிப்பட்டுரும். அதற்கான சூழல் வந்து அது வெளிப்பட்டு. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் இது வந்து குறைவா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம்ம எல்லாரும் வந்த வழி வந்து விலங்கினத்தினுடைய வழி. எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமாக மலர்ச்சி பெற்றிருந்தாலும் அது வந்த வழியை பொறுத்து அதற்கான தன்மை மாறிக்கும். உதாரணத்துக்கு தூய கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகி மழையாக பொழிகிறது. தூய்மையா தான் பொழியுது. பட் அது விழுகிற இடம் செந்தண்ணி செம்மண்ணா இருந்தா செந்தண்ணியா மாறுது. சரிங்களா? சாக்கடையில விழுகிறப்போ அது சாக்கடையாவும் மாறத்தான் செய்யும்.
அந்த தண்ணி மேலிருந்து மலைகள்ல இருந்து தூய தண்ணியாக அப்படியே வருது. நீரோடைகளாக மாறி ஒரு தெய்வீகமான நீரா வருது. வர்ற வழியில சில குப்பைகள்ல அது உள்ள வரும்போது அந்த தண்ணீர் கெட்டுதான் வருது. சரிங்களா? அது போல அது மீண்டும் அந்த கடலோடு இணையும் போது தன்னை தூய்மை செய்து கொள்கிறது. அது மாதிரி மனித வாழ்க்கையும் இறைவனிலிருந்து தொடங்கி இருந்தாலும் அது வந்த வழி பஞ்ச பூதங்களாகி பஞ்ச அறிவுகள்ல மாற்றம் பெற்று மனுஷனா வந்திருக்கு. அப்ப அந்த 5 அறிவுகள்ல மாற்றம் பெற்று வரும்போது அவற்றினுடைய குணமும் நமக்கு வந்துருது. சரி, இப்ப குணம் வந்துருச்சு. சரி, அந்த குணத்தை வச்சுட்டு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த குணத்தை வச்சுட்டு நம்ம வாழ முடியாது. நிம்மதியா வாழ முடியாது. சந்தோஷமா வாழ முடியாது. ஒரு ஆத்ம ஞானத்தோட வாழ முடியாது. அதற்கு தான் இறை ஆற்றல் நமக்கு சிந்திக்கிற அறிவை கொடுத்துருக்கு. சிந்திக்கிற அறிவை கொடுத்ததுல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல், நாம யாரு அப்படின்னு சிந்திக்கணும். நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். நாம எங்க போகணுங்கிறத சிந்திக்கணும். அப்ப அங்க போகணுங்கிறத உறுதிப்படுத்திட்டா அதற்கு எது தடையா இருக்குதுங்கிறத சிந்திக்கணும். அப்ப அந்த தடையை நீக்கிறதுக்கு சிந்திக்கணும். சரிதானுங்களா? அந்த தடையை நீக்கிறதுக்கான செயல்பாடுகள்ல நம்மைய ஈடுபடுத்தி கொள்ளணும். இவ்வளவுதான். இப்ப மனிதன் இறைவனிலிருந்து வந்தவன் அல்லது இறைவனே மனிதனாக வந்திருக்கிறான். எதற்காக? தன்னை உணர்வதற்காக, அந்த பேரின்பத்தை பேரானந்தத்தை உணர்வதற்காக. அப்ப அதற்கு தடையாக எது இருக்கிறது அப்படின்னு சிந்திக்கும் போது மகான்கள் அந்த சிந்தனை ஆற்றலை முழுமையா பயன்படுத்துறாங்க. அப்படி சிந்திக்கும் போது அவர்களுக்கு கிடைத்த விடைகள் மனிதனிடம் இருக்கிற அந்த தீய குணங்கள், அதுதான் பாவப்பதிவுகளை உருவாக்குகிறது. பாவப்பதிவுகள் தடையா இருக்குது. அதை உருவாக்குவது நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்கள். அப்ப அந்த தீய குணங்களை நாம மாற்றி அமைத்துக் கொள்ளணும். நீங்க எவ்வளவுதான் யோகம் பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா கேரக்டர் மாறலைன்னா 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. சரிதானுங்களா? அது எப்படி? நல்லா சாப்பாடு போட்டு நல்லா உடலை வளர்த்தி கொண்டு போய் இராணுவத்துல போய் பலி கொடுக்குற மாதிரிதான். நீங்க எந்த ஆற்றலை பெருக்கி கொண்டாலும் கேரக்டர் மாறலைன்னா கேரக்டர்ல இருக்கிற தீமை தானே வெளிப்படும். அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த அகத்தவம் மட்டும் நிறைய பேர் பண்றாங்க, தியானம் மட்டும் நிறைய பேர் பண்றாங்க, நிறைய அமைப்புகளை தியானம் மட்டும் பண்றாங்க. தியானம் மட்டும் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டா மாறாது. சரிதானுங்களா? தியானம் பண்ண என்ன ஆகும்னா மனதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும், மனதுக்கு ஒருநிலைப்பாடு வரும். சரிதானுங்களா? மனதிற்கு சக்தி வரும், நினைத்ததெல்லாம் நடத்தக்கூடிய ஆற்றல் வரும். ஆனால் மனம் தூய்மையாகுமா? சரிதானுங்களா? சென்ற வகுப்புல சொன்னோமா, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீலப்பிற. மனத்துக்கண் மாசு இயலனாதல் தான் உச்சகட்டமான ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி அந்த மனத்துக்கண் மாசிலன் ஆகணும்னா அந்த மனம் ஆற்றல் மிக்கதா இருக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. சாதாரண மனதால தன்னை தூய்மை செய்து கொள்ள முடியாது. ஆனால் ஆற்றல் மிக்க மனதால தன்னை தூய்மை செய்து கொள்ள முடியும். அப்ப அந்த மனதை ஆற்றல் படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் தவம். மனதை தூய்மை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பயிற்சி தான் தற்சோதனை, அகத்தாய்வு. சரிங்களா? அதாவது ராமனும் தவம் பண்ணா, ராவணனும் தவம் பண்ணான்னு கேள்விப்பட்டிருப்போம். ராமன் தவம் செய்தான்னா அவங்ககிட்ட இருக்கிற நற்குணங்கள் எல்லாம் உயர்ந்து கொண்டே வந்தது. ராவணன் தவம் செய்த போது அவனுக்கு நற்குணங்கள் வரல, அவனுக்குள்ள என்ன குணம் இருந்ததோ அதுதான் அதிகரித்தது. இது நான் யாரையும் நல்லவன் கெட்டவன்கிற சொல்றதுக்காக சொல்ல வரல, ஒரு புரிதலுக்காக நான் சொல்ல வர்றேன்.
ஏன்னா ராமன் எப்படி வாழ்ந்தார், ராவணன் எப்படி வாழ்ந்தார் நம்ம யாரும் பார்க்கல. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். தேவர்கள் தவம் செய்வத போது தெய்வ சக்தி பெரியது. அசுரர்களும் தவம் செய்தார்கள். அவர்களுக்கு தெய்வ சக்தி பெருகல, அசுர சக்தி தான் பெருகியது. அப்ப நீங்க நல்லா தவம் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட என்ன சக்தி இருக்கோ அதுதான் பெருகுன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. நீங்க கோவப்படுற நபரா இருந்து நல்லா தவம் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா கோவப்படுவீங்க. நீங்க ஈகோல இருந்துட்டு தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈகோ அதிகரிக்கும். சரிங்களா? அதாவது திருடன் தவம் பண்ணா நல்லா திருடுவானுங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. திருடன் தவம் பண்ணானா நல்லா பக்காவா பிளான் பண்ணி திருடுவான். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? அப்போ தவம் தப்பா அப்படின்னு கேட்டா தப்பு கிடையாது. திருடன் தவம் பண்ணிட்டு நல்லா ஆற்றலை பெருக்கிட்டு சிந்திக்கணும். தான் செய்யறது சரியா? இதனோட விளைவு என்ன வரும்? சரிதானே? அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறதுனால நமக்கு எத்தனை பாவம் வரும்? அப்ப இந்த பாவத்தினுடைய வெளிப்பாடு தானே எனக்கு துன்பமா வருது. சரி, இனிமேல் நான் திருட மாட்டேன் அப்படின்னு அவன் சிந்திச்சான்னா அந்த சிந்திச்சதன்படி நிற்பதற்கான வலிமை அவன் கொடுக்கும். அவனுடைய தவம் அவனுக்கு கொடுக்கும். இப்ப நம்ம தவம் ஏன் பண்ணணும், தற்சோதனை ஏன் பண்ணணும்னு புரிதலோட பண்ணணும். சரிதானுங்களா? தவமும் பண்ணணும், தற்சோதனையும் பண்ணணும். ரெண்டும் ரெட்டை மாட்டு வண்டியில 2 மாடு மாதிரி. ஒத்த மாட்டை கழட்டி விட்டீங்கன்னா வண்டி ஓடாது. சரிதானே? தண்டவாளத்துல 2 தண்டவாளம் மாதிரி, ஒரு பக்கம் தவம், ஒரு பக்கம் தற்சோதனை. 2 ஈக்குவலா பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்ப தற்சோதனை இல்லாத தவம் தற்கொலைக்கு சமம்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஆமா. இப்ப நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க. எதையுமே சிந்திக்கிறது இல்ல, நல்லது கெட்டதை உணர்றது இல்ல. சரி, தன்னோட குணங்களை மாற்றி கொள்வதற்கு முயற்சி செய்வதில்லை. ஆனால் தவம் பண்றோம். தவம் பண்ணா நல்லவனாயிரம்னு நினைக்கிறோம். வாய்ப்பில்ல. சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அந்த புண்ணிய கர்மா அவங்களோட கர்ம வினையிலே இருந்ததுன்னா வெறும் தவத்தை மட்டும் பண்ணி உயர முடியும். அதெல்லாம் லட்சத்துல 1 கோடியில் 1 இருக்கும். சாதாரண மனிதன் எல்லாத்துக்குமே அது நிகழாது. ஆனா தவத்துல உச்சத்துல ஆழ்ந்து போனீங்கன்னா இறைத்தன்மையில உணர்ந்துடலாம். ஆனா அந்த தவத்துல அந்த அளவுக்கு உச்சத்தன்மை ஆழ்ந்து போகணும்னா நம்ம குணம் சுத்தமாகாம அப்படி போக முடியாது. சரிங்களா? குணம் எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு தான் இறைத்தன்மையோட மனம் போய் இணையும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்மளோட இலக்கு நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி நாம மனசை தூய்மை பண்றதை தவிர வேற வழி இல்லை. இதை நீங்க முதல் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளணும். இந்த உலகத்துல நீங்க எந்த செயல் செய்தாலும் உங்களோட வாழ்க்கை மாறப்போறதே கிடையாது. ஒரே ஒரு செயலால நம்ம மொத்த வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அது நம்மை பற்றி சிந்திக்கணும், நம்முடைய நிறை குறைகளை உணரணும், திருத்தம் பெறுவதற்கு வழிவகுக்கணும், வகுத்த வழியில வாழ்ந்து காட்டணும். இந்த 4 விஷயம்தான் தற்சோதனையினுடைய அடிப்படை. எழுதுறனா எழுதி வச்சுக்கோங்க. தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல். இப்ப நம்மை பற்றி சிந்திக்கிறார் மகரிஷி. நம்மை பற்றி சிந்திக்கும் போது தன்னுடைய நிறை குறையில மிக முக்கியமான குறைபாடா என்ன தோணுது அப்படின்னா மகரிஷி அவர்களுக்கு மனித வாழ்க்கையில இறை சக்தி கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் எண்ணங்கள். நல்லா மனதில் உள்வாங்கிக்கோங்க. எண்ணங்கள், மனம். எல்லாம் வல்ல இறைவனே மனிதனிடம் மனமாகவும் இருக்கிறது. மகரிஷி சொல்லுவாங்க, மனத்திலே உலையலாம் மற்றெங்கு தேடுவீர், மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனத்திலே உலையலாம் மற்றெங்கு தேடுவீர். எல்லாமே மனசுலதான் இருக்கு. இன்பமோ துன்பமோ நன்மையோ தீமையோ யோசித்து பாருங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானே.
எண்ணத்திற்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானே, எண்ணங்கள் தானே. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். நல்ல அந்த வார்த்தையில நீங்க ஆழமா உள்வாங்கணும். எண்ணம் இல்லாட்டி ஒண்ணுமே கிடையாது. இப்ப காலையில நம்ம எந்திரிக்கணும்னு நினைச்சோம், எந்திரிச்சோம், வரணும்னு நினைச்சோம், வந்தோம், ஜாயின் பண்ணி இங்க உட்காரணும்னு நினைச்சோம், உட்காந்துருக்கோம். சரிதானுங்களா? இந்த மெசேஜ் ஆயிரக்கணக்கான பேருக்கு போச்சு, 41 பேர் தான் அங்க உட்காந்துருக்கோம். இப்போ ஜூம் கிளாஸ் முடிஞ்சோடனே இது கட் பண்ணுங்கன்னு நீங்க நினைச்சாதான் கட் பண்ணுவீங்க. வேலைக்கு போகலான்னு நினைச்சாதான் போவீங்க. சாப்பிடலாம்னு நினைச்சாதான் சாப்பிடுவீங்க. வீடு கட்டலாம்னு நினைச்சா கட்டுவீங்க. கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சா கல்யாணம் பண்ணுவீங்க. குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைச்சா குழந்தை பெற்றுக்குவீங்க. சரிதானுங்களா? எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணம் இல்லாம ஒண்ணும் இல்லை. அப்ப எந்த செயல் செய்யணும்னாலும் எண்ணத்தால தானே செய்யணும். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும். உங்க வாழ்க்கையில வர இன்பத்திற்கோ துன்பத்திற்கோ அதுதான் காரணமா இருக்குது. அப்ப இதை இன்னைக்கு மனித குலத்துல மிகப்பெரிய அறியாமையில முதல் அறியாமை எண்ணம் போல வாழ்க்கைன்னு நமக்கு தெரியல, மனம் போல வாழ்க்கைன்னு நமக்கு தெரியல. சரிதானுங்களா? அப்ப அதைத்தான் மகரிஷி பாக்குறாரு. ஆனா இந்த மனுஷ வாழ்க்கை எண்ணம் போலதான் இருக்கு. அப்ப இந்த எண்ணத்தை சரி பண்ணா வாழ்க்கை சரியாயிருமில்ல. அப்ப இந்த மனுஷங்க யாருமே எண்ணத்தை பத்தி தெரியல, எண்ணத்தினோட ஆற்றல் தெரியல, எண்ணத்தினோட முக்கியத்துவம் தெரியல. அதனால எண்ணத்தை கண்டபடிக்கு வச்சிருக்காங்க. அப்ப எண்ணம் கண்டபடிக்கு இருக்கிறப்போ வாழ்க்கை கண்டபடிக்குத்தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்த மகரிஷி அவர்கள் அந்த எண்ணத்தினுடைய சிறப்பை சொல்லி நமக்கு ஒரு பயிற்சியை சொல்லி கொடுக்குறாரு. அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு ஒரு பயிற்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய சக்தி மிக்க பயிற்சி எண்ணம் ஆராய்தல் தான். இந்த ஒரு பயிற்சி போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துன்பத்தை நீக்கிறோம், அத்தனை செல்வத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும், இறை உணர்வையும் பெற்றுக் கொடுக்கும். இந்த ஒற்றை பயிற்சி போதும். ஆனா இந்த பயிற்சிய யாராவது அமெரிக்கால இருந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு மிக பிரம்மாண்டமா இன்னைக்கு ஒரு சீக்ரெட் அப்படின்னு ஒரு வீடியோ வந்திருக்குல்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்தா மக்கள் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. தமிழ்நாட்டுல ஒரு ஓரத்துல ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்த ஒரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இதை கொடுத்ததாலேயோ என்னவோ நம்ம யாருமே இதை பெருசா பயன்படுத்துறது இல்லை. கத்துக்கிட்டவங்களும் பயன்படுத்துறது இல்லை, தெரிஞ்சுக்கிட்டவங்களும் பயன்படுத்துறது இல்லை. ஆனா இன்னைக்கு உலக வரலாற்றுல நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு 10-20 ஆண்டுகள், அதிகபட்சம் ஒரு 25 ஆண்டுகள்ல இந்த பயிற்சி வந்து மிக 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 பிரசித்தி பெற்ற ஒரு பயிற்சியாக பேசப்படும். இன்னைக்கு எப்படி சீக்ரெட்னு பேசிட்டு இருக்காங்களோ, சீக்ரெட்டுக்கெல்லாம் சீக்ரெட்டா இந்த பயிற்சியை பத்தி பேசுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பயிற்சியோட வேல்யூ இருக்கு. இதை நம்ம பெருசா கொண்டு போறதுக்கு நமக்கு தெரியல. அதான் உண்மை. சரி, அதை நாம பண்ணுவோம். அது என்ன மகரிஷி சொல்ல வர்றாருங்கிற கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வாரம் இதனுடைய கண்டினியூவேஷனும் பண்ண போறோம். சரி, எண்ணத்தினுடைய ஆற்றல் அபரிமிதமானது. அது நான் உங்களுக்கு பலமுறை முன்னாடியும் பேசியிருக்கிறேன். அதனால அதை மீண்டும் பேசி போர் அடிக்க விரும்பல. எண்ணத்தினுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய ஆற்றல் எண்ணம் தான். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உடலுக்குள்ளதான் பாயும். நீங்க நினைக்கிற எண்ணம் எங்க வேணாலும் போகும். சூரியன் போனா போயிரும், பிரபஞ்சத்துக்கு போனா போயிரும், இறைவன்ட்டு போனாலும் போயிரும். எங்கும் பாயும் உங்களுடைய எண்ணம். சரிங்களா? அப்ப அந்த எண்ணம் என்ன பண்ணும்னா என்ன வேணா பண்ணும். எங்கும் பாயும், என்ன வேணா பண்ணும். நான் உங்களுக்கு அந்த ஊறுகாய் உதாரணம் எல்லாம் சொல்லியிருப்பேன். கண்ணை மூடிட்டு ஊறுகாயை நினைச்சு பாத்தீங்கன்னா நாக்குல எச்சு ஊறும். ரசாயனம் சுரக்க வச்சிரும் உங்க எண்ணம். உடலுக்குள்ள ரசாயனத்தை சுரக்க வைத்து விடும். சரிதானா? உங்க எண்ணத்துல என்னோட கல்லீரல் கெட்டு போச்சு, என்னோட கல்லீரல் கெட்டு போச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்க கல்லீரல் கெட்டு போயிடும். ஒரிஜினலாவே கெட்டு போயிடும். நீங்க வேற எந்த செயலும் பண்ண வேண்டாம். என்னோட கல்லீரல் கெட்டு போச்சுன்னு நினைச்சாலே உங்க கல்லீரல் கெட்டு போயிடும். அதே மாற்றாக என்னோட கல்லீரல் நல்லா இருக்கு, என்னோட கல்லீரல் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் உங்க கல்லீரல் குணமாயிடும். இது எண்ணத்திற்கு இருக்கிற ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி. நான் முதல்லயே சொன்ன கண்ணை மூடிட்டு ஊறுகாய் நினைச்சீங்கன்னா நாக்குல எச்சி ஊறும்.
நீங்க நினைச்சாலே எச்சி ஊறும். நைட் தூங்குறப்ப எண்ணத்துல கனவு தான் காணுறோம். ஆனா நாய் துரத்துச்சுன்னா நாய் துரத்துற மாதிரி எந்திரிச்சு வேர்த்து விறுவிறுக்க எந்திரிக்கிறீங்க. வெறும் எண்ணத்துல தான் நடந்தது. இது இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சுட்டாங்க. ஒருத்தர் ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி அப்படியே அவர் மனசுல கற்பனை பண்ணாருன்னா, ட்ரெட்மில்ல ஓடுனா என்ன நடக்குமோ பாடியில அந்த விஷயம் பாடியில நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எண்ணத்தை சாதாரணமா எடை போடாதீங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொன்ன வார்த்தை உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு பிரபஞ்ச ரகசியம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு எண்ணங்கள் எப்பவுமே நெகட்டிவா இருக்கு. தேவையற்ற எண்ணங்களா இருக்கு. குறைவுடைய எண்ணங்களா இருக்கு. தவறான எண்ணங்களா இருக்கு. சரிதானே? எப்பவுமே தீய எண்ணங்களாக மனதில போட்டு சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம வந்து இத்தனை துன்பத்துல ஆட்பட்டுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு கொரோனா டைம்ல தனக்கு யாரெல்லாம் நோய் வந்துருச்சு நம்ம செத்து போயிரும் நினைச்சாங்களோ அவன் செத்துட்டான். சரிங்களா? அந்த கொரோனா பேஷண்ட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தவன் நிறைய பேர் எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உயர்வா இருக்கும். அப்ப அந்த எண்ணங்களை நாம் என்ன செய்யணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, இவ்வளவு சக்தி மிக்க இந்த பிரபஞ்சத்துல எண்ணத்துக்கு மேல ஆற்றல் கொண்ட விஷயம் ஒண்ணும் இல்லைங்க. எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். மகரிஷி சொல்றாங்க. எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். இயற்கைன்னா இந்த பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள் இதெல்லாம் தான் சேர்ந்ததுதானே இயற்கைன்னு சொல்றோம். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். மழை பெய்யுன்னா பெய்ய வச்சிருக்காங்க மகான்கள் எண்ணத்தை கொண்டு. சரிண்ணா? கண்ணகி மதுரை எரியுன்னு சொன்னோன்னையும் போய் பெட்ரோல் எடுத்து ஊத்தி எரிய வைக்கல. நினைச்சாங்க எரிஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிதானா? அப்ப நினைச்சா நடக்குமா? நினைச்சா நடக்கும். அவ்வளவு ஆற்றல் நம்ம எண்ணத்துக்கு இருக்கு. அது இன்னும் நமக்கு புரியல. அவ்வளவு ஒரு சக்தி மிக்க ஒரு ஆயுதம். இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் இறைவன் கொடுத்திருக்கான். அதுதான் நம்முடைய எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்களை எப்படி வச்சிருக்கணும்னு பாருங்க. எவ்வளவு உயர்வா வச்சிருக்கணும். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறு. நீ என்னென்னதெல்லாம் என்னென்ன மாதிரியே நடக்கும்பா. எண்ணத்துல உறுதி இருந்தான்னு வள்ளுவர் சொல்றாரு. மகரிஷி ஒரு படி மேல போய் சொல்றாரு. நீ எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும். உன்னுடைய எண்ணத்தில் உறுதி மட்டும் பத்தாது ஒழுக்கமும் இருக்கணும்னு சொல்ற. உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் நீ என்னது எல்லாம் என்னைப்படியே நடக்கும். இப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. நம்ம வாழ்க்கையில மாறி நடக்குது. ஆப்போசிட்டா நடக்குது. உண்மையா இல்லையா? அப்ப என்னென்னதெல்லாம் என்னென்ன மாதிரியே நடக்கணும்னா அதுக்கு 2 தகுதி இருக்குங்க. ஒண்ணு எண்ணத்துல உறுதி வேணும், ஆற்றல் வேணும். அதுக்கு தான் தவம். இன்னொன்னு எண்ணத்துல ஒழுங்கு வேணும், ஒழுக்கம் வேணும். அதான் தற்சோதனை. இந்த எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? இந்த எண்ணம் செயலுக்கு வந்தா எனக்கு விளைவு நல்லது கொடுக்குமா தீமை கொடுக்குமா? எனக்கு மட்டும் இல்ல பிறருக்கு நல்லது கொடுக்குமா தீமை கொடுக்குமா? இப்படி நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் சிந்திக்கணும். காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய டாபிக். சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அது பேசினா ரொம்ப இந்த பெரிய டாபிக். இது பேசிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பேசலாம் இந்த டாபிக். ஆனா இன்னைக்கு நீங்க பயிற்சி ஆரம்பிச்சிடணும். சரிதானுங்களா? நான் இதற்கான அட்டவணையை நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். சொல்லிடுறேன். இப்போதைக்கு மனசுல உள்வாங்கிக்கோங்க. இந்த அட்டவணையை குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க ஈவினிங்ல ஏதோ ஒரு நேரத்துல இந்த அட்டவணை எடுத்து இன்னைக்கே எழுதணும். இப்போ வீட்டுல இருந்தீங்கன்னா இப்பவே எழுதுங்க. சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆயிட்டு இந்த வேலைக்கு இது போறீங்கன்னா போயிட்டு வந்துட்டு சாயங்காலமா உட்காந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வரிசை எண். இப்போ நோட் பேரா இருந்தா எழுதிக்கோங்க. இல்லாட்டி ஒன்றும் ஃப்ரீயா இருங்க. உங்க குரூப்ல வரும். கலைச்சக்கர் குரூப்ல வரும். நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே, வரிசை எண் ஃபர்ஸ்ட் 1 2 3 4. அப்புறம் எண்ணங்கள். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணம் வருது. 60,000 எழுத முடியாது. ஆனா நீங்க ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து
உங்க மனதை கவனிச்சீங்கன்னா அதுல எண்ணங்கள் வரும். குறிப்பாக உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய எண்ணங்களை அதுல எழுதுங்க. நமக்கு அடிக்கடி சில எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா? இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும்ல. அந்த வரக்கூடிய எண்ணங்களை நீங்க அங்க எழுதுங்க. இல்லாட்டி அந்த 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துருப்பீங்கல்ல, அப்ப சில எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை எழுதுங்க. எண்ணங்கள் எழுதிட்டீங்களா? சரி. இந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்கு 6 காரணத்தால வரும். இந்த 6 காரணத்தால என்னென்ன வருங்கிறத உங்களுக்கு விளக்குனா தானே புரியும். சரி, சிம்பிளா சொல்லிடுறேன். தேவையால சில எண்ணங்கள் வரும். இப்போ காலையில 9 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சுன்னா பசிக்கும். சரியாண்ணா? பசிங்கிறது உடம்புக்கு ஒரு தேவை. அப்ப சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். தேவையால எண்ணம் வரும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு வந்த அந்த எண்ணம் தேவையால வந்துதான் நீங்க செக் பண்ணணும். இது நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். 2, பழக்கத்தால சில எண்ணம் வரும். இப்போ 9 மணிக்கு சாப்பிட்டு பழகி இருந்தீங்கன்னா பசியே இல்லைனாலும் 9 மணிக்கு சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் வரும். வருமா வராதா? மணி அடிச்சா சோறு, 1 மணி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்ல? பழக்கத்தாலே எண்ணம் வரும். ஓகேவா? ஓகே. 3வது, சூழ்நிலையால எண்ணம் வரும். சூழ்நிலைனா ஒரு நல்ல ஹோட்டல் பாக்குறீங்க, ஒரு இடத்துக்கு எங்கேயோ போறீங்க, ஒரு நல்ல ஹோட்டல் பாக்குறீங்க, அப்போ உங்களுக்கு சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு பஜ்ஜி போண்டா போட்டு வச்சிருக்கிறாங்க, கம கமன்னு வாசம் வருது. அந்த சூழல்ல நீங்க போறீங்க, அப்ப சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் வரும். ஒரே எண்ணம் பல்வேறு விதங்கள்ல வரும். தேவையாலேயும் வரும் சாப்பிடலாங்கிற எண்ணம், பழக்கத்தாலேயும் வரும் சாப்பிடலாங்கிற எண்ணம், சூழலாலேயும் வரும். அந்த சூழல் பார்த்த உடனேயும் ஒரு சிலர் கோவிலை பார்த்தோன்னே கோயிலுக்கு போகலான்னு எண்ணம் வரும். நம்ம இப்ப பெரும்பாலும் நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கடை பார்த்தா கடைக்கு போகலான்னு எண்ணம் வருது இல்ல? அந்த மாதிரி சூழலால சில எண்ணங்கள் வரும். பிறர் மன தூண்டுதலால சில எண்ணங்கள் வரும். இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் போயிட்டு இருக்கீங்க, அவருக்கு நல்லா பசிக்குது, சரிதானுங்களா? அவர் வாப்பா கடையில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு. நாம கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும் சாப்பிட்டு, இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா கொஞ்சம் சாப்பிடுப்பா, ஒன்னும் ஆகாதுப்பா, சாப்பிடுப்பா, நான் எப்படி தனியா சாப்பிடுறது, கம்பெனி கூட அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு சாப்பிடலாங்கிற எண்ணம் வரும். இது எதனால வந்தது? பிறர் உங்க மனசை தூண்டுதனால உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. சரிதாங்களா? கருவமைப்பால எண்ணங்கள் வரும். நம்ம முன்னோர்கள் யாராவது திண்ணி பண்டாரமா இருந்திருப்பாங்க, தப்பு கிடையாது. அந்த எண்ணம் கூட நமக்குள்ள என்ன வரும்? சரிதானா? ஏதோ ஒரு படத்துல செந்தில் எங்க போனாலும் அந்த மிச்சரை வாங்கி சாப்பிட்டே இருப்பாருல்ல, அந்த மாதிரி. அப்படி கூட சாப்பிடலாங்கிற எண்ணம் வரலாம். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொன்ன மாதிரி, அப்பனுக்கு பாப்பா ஏன் தப்பாவும் பிறந்திருக்கிறாங்கிற மாதிரி, நம்ம அம்மா அப்பாவுடைய கர்மயத்திலிருந்து கொடுத்த பதிவு நம்ம கிட்ட இருக்கிற கர்மயத்திலிருந்து எண்ணங்களாக எழுச்சி பெறலாம். இப்படியும் வரலாம். இன்னும் கடைசி காரணம் தெய்வீகத்தால வரலாம். தெய்வீகத்தால வர்றது நீங்க ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம், அது நல்லது மட்டும்தான் வரும். தெய்வீகத்தால வர்றதுன்னா என்னன்னா, இந்த உலகத்துல பல மக்கள் ஒரு எண்ணத்தை நினைப்பாங்க, அந்த எண்ணம் நமக்குள்ள வெளிப்படும். சரிதானுங்களா? உதாரணத்துக்கு அந்த ஊர்ல மக்கள் ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்கு, ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நல்லா இருக்கும், ஊருக்கு ஒரு டிச் வசதி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல யாரு அதற்கான செயல்படுத்தக்கூடிய தகுதி இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அந்த எண்ணம் பிரதிபலிச்சு. இப்ப இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு சுதந்திரம் வேணுங்கிற எண்ணம் மகாத்மா காந்தி மூலமா செயல்பட்டுச்சு. சரிதானா? உலக மக்கள் எல்லாருக்கும் அமைதி வேணும் அப்படிங்கிற எண்ணம் மகான்கள் மூலமா நமக்கு வெளிப்படுது. அது மாதிரி நமக்குள்ளே தெய்வீக எண்ணங்கள் வரும். சரி, இப்ப உங்களோட வரிசை எண் போட்டு எண்ணங்கள் எல்லாம் எழுதிட்டீங்கல்ல, இந்த எண்ணங்கள் இந்த 6 காரணத்துல எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். சும்மா டிக் பண்றதுதான். தேவையால வந்ததா, பழக்கத்தால வந்ததா, சூழலால் வந்ததா, பிறர் மன தூண்டுதலால் வந்ததா, கருமைப்பால வந்ததா, தெய்வீகத்தால் வந்ததா. ஒரு சிலது உங்களுக்கு தெரியாம கன்ஃபியூஸ் கூட ஆகும். ஆரம்ப காலத்துல நீங்க எழுதுறப்ப ஒரு ஒரு தேவையால் வந்தது பழக்கத்துல எழுதுவோம், பழக்கத்தால் வந்தது தேவையால் எழுதுவோம், பரவாயில்ல, தப்பு கிடையாது. பட் பிரிக்கணும். எதனால இந்த எண்ணம் வந்ததுன்னு உங்களுக்கு முதல்ல தெரியும். அது என்னோட எண்ணம் தானா, இல்ல அடுத்தவன் ஏதாவது வத்தி வச்ச எண்ணம் என் மனசுல செயல்படுதா? அப்படி வரும் நிறைய. நம்ம பிறர் மன தூண்டுதல நிறைய தப்பு பண்ணிடுவோம்.
கார் வாங்கலாம்னு ஐடியாவே இருக்காது. பட் கார் வாங்கலாம்னு சொன்னோடனே நம்ம போய் கார் வாங்கிட்டு வந்துருவோம். வீடு கட்டலாம்னு ஐடியாவே இருக்காது. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, வீடு கட்டுறவங்களுக்கு தாட்ல வந்து அதுல போய் சிக்கிக்குவோம். அப்போ பிறருக்கு உழைத்தே ஏழையானேன் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்றார். சரி, பிறருக்கு உழைத்த ஏழையானேன்னா பிறருடைய எண்ணத்திலேயே வாழ்ந்து செத்து போயிட்டேன். அவன் அதை பண்ணு இதை பண்ணு, அவன் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி அதையும் செஞ்சே செத்து போயிட்டேன். என்னோட எண்ணத்துல நான் வேலை செய்யல. அப்போ உண்மையாலுமே நீங்க செயல்படுத்துறன்னு நினைக்கிற எண்ணம் உங்களோட எண்ணம் தானா இல்ல மத்தவன் என்னமான்னு பார்க்கணும். சரி, இது பார்த்துட்டீங்களா? 6ல எதுன்னு டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாத்தி டிக் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வரிசை எண், அடுத்த பாக்ஸ்ல எண்ணங்கள், 2வது பாக்ஸ்ல, அதுக்கப்புறம் 6 பாக்ஸ் போடுறோம். 6 பாக்ஸ்ல இந்த 6 காரணத்தை எழுதிக்கிறோம். 8 பாக்ஸ் ஆச்சா? 9வது பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்ணம் செயலுக்கு வந்தா விளைவு நன்மையா தீமையான்னு நீங்க கேட்கணும். இந்த எண்ணம் செயலுக்கு வந்தா விளைவு நன்மையா தீமையான்னு நீங்க கேட்கணும். சரிங்களா? அப்போ விளைவு நன்மையா தீமையான்னு கேட்கறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரகசியத்துல. இந்த எண்ணம் செயலுக்கு வருது அப்படின்னா இது 6 இடத்துல துன்பம் கொடுக்காம இருக்கணும். அப்பதான் அது நல்ல எண்ணம். தனக்கோ பிறருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, இப்ப பிரசன்ட்லயோ அல்லது ஃபியூச்சர்லயோ, உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராமல் இருந்தால் அந்த எண்ணம் நல்ல எண்ணம். இதுதான் எண்ணத்தை நீங்க ஆராய்ச்சி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஃபார்முலா. இதுதான். ஒரு எண்ணத்தை எடுத்துக்கணும். இந்த எண்ணம் நல்ல எண்ணமா அப்படின்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, அந்த எண்ணம் எனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராதுன்னா அது நல்ல எண்ணம். நிச்சயமா அதை நீங்க செயல்படுத்தினா உங்க வாழ்க்கையில வெற்றி தான் வரும், மகிழ்ச்சி தான் வரும், இன்பம் தான் வரும். உதாரணத்துக்கு டீ குடிக்கலான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எண்ணம், டீ குடிக்கலான்னு ஒரு எண்ணம் வருது. இது எதனால வருது? ஒரு சிலருக்கு தேவையால வரலாம். ஊட்டியில போய் குளிர் அடிக்குது, டீ குடிக்கலாம். ஒரு சிலருக்கு பழக்கத்தால வரலாம். ஒரு சிலர் டீ கடை பார்த்தோன்னே வரலாம். ஒருத்தர் ஃப்ரெண்டு டீ குடிக்க சொல்லலான்னு வரலாம். பிறர் மன தூண்டுதலால் வரலாம். ஒரு சிலருக்கு அவங்க அம்மா அப்பா குடிச்சு கருவைப்பால வரலாம். தெய்வீகத்தால டீ குடிக்கலான்னு எண்ணம் வராது. சரி, அப்போ டீ குடிக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, இந்த எண்ணத்தை எடுத்துக்கோங்க. இந்த எண்ணத்தை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வருமா? கண்டிப்பா துன்பம் வரும். ஏன்னா டீல அத்தனை கெட்டது இருக்கு. அப்போ உங்களுக்கு துன்பம் வரும். மத்தவங்களுக்கு துன்பம் வருமா? ஆமா, நீங்க கெட்டு போனா நீங்க மத்தவங்களையும் கெடுப்பீங்க. உங்களுக்கு கோபம் வந்தா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் துன்பப்படுறாங்கல்ல. புரியுதா இல்லைங்களா? ஒருத்தன் தவறு பண்ணா சமுதாயம் கெட்டு போகுது இல்ல, அந்த மாதிரி. அப்ப உங்களுக்கு துன்பமா? ஆமா. பிறருக்கு துன்பமா? ஆமா. தற்காலத்துல துன்பமா? ஆமா. இன்னைக்கு குடிச்சா இன்னைக்கே உடம்புல பிரச்சனை வரும். எதிர்காலத்துல கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும். உடலுக்கு துன்பம் வருமா? ஆமா, துன்பம் வரும். மனசுக்கு துன்பம்? ஆமா, துன்பம் வரும். அப்ப டீ குடிக்கலாமா? விளைவு என்ன? எனக்கும் துன்பம், பிறருக்கும் துன்பம், தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கு மனதுக்கு எல்லாத்துக்கும் துன்பம். அப்ப விளைவு துன்பம். சரியாங்களா? அப்ப என்ன எழுதணும்? விளைவுல நன்மையா தீமையான்னு கேட்பாரு மகரிஷி. தீமைன்னு எழுதிடணும். அப்ப தீமைனா இந்த எண்ணத்தை என்ன பண்ணணும்? இனிமேல் நான் வந்து டீ குடிக்க மாட்டேன். சிந்திக்கணும். டீ குடிக்கிறதால நமக்கு என்னென்னவெல்லாம் துன்பம் வருங்கிறது சிந்திச்சு இனிமேல் நான் டீ குடிக்க மாட்டேன். சரிதானுங்களா? அப்படிங்கிறத நீங்க தெளிவாக சங்கல்பம் செய்யணும். இல்லாட்டி நான் டீக்கு பதிலாக மாற்று என்ன குடிப்பேங்கிறது நீங்க சங்கல்பம் செய்யணும். இனிமேல் இந்த எண்ணம் என்னிடம் இல்லாமல் காப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு மகரிஷி தெளிவா சொல்றார். அப்ப டீ குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்? டீ குடிச்சா என்னென்னவெல்லாம் துன்பம் வரும்னு நீங்க தெளிவா சிந்திக்கணும். உடல்ல என்ன மாதிரியான பிரச்சனை வரும், மனதுல என்ன மாதிரியான பிரச்சனை வரும், இதெல்லாம் நீங்க சிந்திக்கும் போது, அது சிந்திச்சுட்டு டீ குடிக்க மாட்டேன்னு நீங்க நினைக்கும் போது, அது கூட நீங்க தியானமும் செய்த ஆற்றலை வச்சிருந்தா தான் அதன்படி உங்களால் நடக்க முடியும். அதனாலதான் தவமும் முக்கியம்னு சொன்னேன். நிறைய பேர் சிந்திக்கிறாங்க, டீ குடிக்கிறது தப்புன்னு தெரியும், தம் அடிக்கிறது தப்புன்னு தெரியும், தண்ணி அடிக்கிறது தப்புன்னு தெரியும். ஆனால் அவங்களால விட முடியாது. ஏன்னா மனதிற்கு ஆற்றல் இல்லை. இப்ப மனதிற்கு தெளிவு இருக்குது, ஆனால் ஆற்றல் இல்லை. நமக்கு தெளிவும் வேணும், ஆற்றலும் வேணும். சரி, அந்த விதத்துல நல்ல எண்ணங்களை, அந்த எண்ணத்தை நீங்க நினைச்சு சிந்திச்சு திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுங்க. கெட்ட எண்ணங்களை, இந்த எண்ணங்கள் செயலானா எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கும்னு உணர்ந்து அதை விடணும்.
இதை மட்டும் நீங்க 1 வீக்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வாரம் உங்க லெவலே வேறையா மாறிடும். நிச்சயமா சொல்றேன். 1 வீக் டெய்லி ஒரு 15 நிமிஷம், நான் அதிக நேரமெல்லாம் ஒதுக்கு சொல்லல உங்களை. தினமும் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து செயலாற்ற வெற்றி வெற்றி வெற்றி. தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து செயலாற்ற வெற்றி வெற்றி வெற்றின்னு மகரிஷி முடிச்சிட்டார். அப்ப தயவு செய்து அன்பர்களே, இன்று மாலை ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஃப்ரீயா இருக்கிறவங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரெகுலரா வர்ற எண்ணங்களை எழுதுங்க. என்ன காரணத்தினால் வருதுன்னு பிரிங்க. இதனோட விளைவு என்ன வரும்னு நிச்சயமா யோசிங்க. அதான் விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு சொல்லுவோம். இந்த செயல் செஞ்சா என்ன விளைவு வரும்னு நீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் மனித வாழ்க்கையில. நம்ம யோசிக்காம எல்லாத்தையும் செஞ்சிடறோம். விலை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு அழுகுறோம். பிரயோஜனம் இல்லை. எண்ணி துணிக கர்மம். ஒரு செயல் செய்யறப்ப எண்ணி நீ செய்யணும்பா. என்ன வரும்னு யோசிச்சு 1க்கு 10 முறை யோசிச்சு பண்ணுன்னு சொல்றோம்ல, அதுதான் எண்ணமா இது. அப்ப எனக்கு வர்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் செயல்படுத்தினேன்னா நம்ம மனித வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப அந்த எண்ணங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நல்லது கெட்டதை சிந்தித்து நல்லது படி நின்று கெட்டதை விடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா இருக்கும் என்று கூறி ரொம்ப அதிக நேரம் எடுத்துட்டேன், மன்னிக்கணும். சரி, ஏன்னா இது முடிக்கலைன்னா உங்களுக்கு பகுதி பகுதியா விட்டுட்டு போன மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். அடுத்த வகுப்புல இதனோட இன்னும் மிச்சம் இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்றேன். நிச்சயமா 1 வீக்குக்கு இந்த பிராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு வாங்க. அட்டவணை கண்டிப்பா குரூப்ல அனுப்புறேன். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பிரபஞ்சம், இயற்கை, இறைநிலை, குரு நடத்தியிருக்காங்க. நிச்சயமா செயல்படுத்தும். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக பிரபஞ்சத்தின் மகா ரகசியம் பற்றி, அதாவது அகத்தாய்வு நிலைகள் முதல் நிலையை நமக்கு அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். வேதாத்ரி மகரிஷ் ஐயாவின் ஒரு பயிற்சி முறைகளில் ஒரு உன்னதமான அற்புதமான அனைவரும் ஐயா சொன்ன மாதிரி உலகளவில் பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. உலக அரங்கில் ஐயா சொன்னது போல் வருங்காலங்களில் இந்த நிகழ்வு அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான இந்த அகத்தாய்வு நிலை என்பது அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறை. எனவே இன்னைக்கு அதனுடைய விளக்கங்கள் அற்புதமா நமக்கு ஒவ்வொன்றத்தையும் பத்தி சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய விளக்கங்களையும் சொல்லி அதனுடைய எண்ணங்களை எப்படி நம்ம ஒருநிலைப்படுத்த முடியும் என்பதை பற்றியும் அற்புதமாக விளக்கி இருக்கிறாங்க. எனவே அனைவரும் இந்த 1 வார காலங்கள் இந்த பயிற்சி முறைகளை மிகவும் சிறப்பாக கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முறையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான பயிற்சி முறைகளை அளித்து சிறப்பித்த ஆசான் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. நமஸ்காரம் சார். சிறப்பு. நன்றி. நன்றி ஐயா. அடுத்த வாரமும் நமக்கு தொடர்ச்சியான பயிற்சி முறைகளை அளிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த அகத்தாய்வு என்பது 4 நிலைகளை உள்ளடக்கியது. எனவே அனைவரும் தொடர்ந்து அகத்தாய்வு 1, அகத்தாய்வு 2 என்பதை பற்றி பிரபஞ்சத்தின் ரகசியத்தையும் நமக்கு சிறப்பான முறையில் விளக்கம் அளிக்க ஒவ்வொரு வாரமும் ஐயா கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வாரமும் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அனைத்து பயிற்சி முறைகளையும் கற்றுக்கொண்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மண்டலம் 20 உதவியாளர் சுரேஷ் பாபு சார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் மெட்டவுட் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும்
மற்றும் சிறப்பு விருந்தினராக இன்று நமக்கு பிரபஞ்சத்தின் மகா ரகசியத்தை பற்றி அற்புதமான விளக்கங்களை அளித்து சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைவதனை அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். திச்சங்கோடு சுப்பிரமணியன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்ன போல் வாழ்க்கை நன்றாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. வாழ்த்திருக்க நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.